Hi guys, welcome back to my channel. So in this video, you use Android mobile back side ரெண்டு டைம் நீங்க டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், யூடியூப் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத ரெண்டு டைம் டபுள் டேப் பண்ணும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் எப்படி எனேபிள் பண்றது அதை பற்றி அந்த வீடியோ சொல்லி தர போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஒரு குட்டி ஷவுட் அவுட்டு. என்னோட சாம்சங் கேலக்ஸி M51க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரீமியமான ஸ்கின் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். எதில்னு பார்த்தீங்கன்னா Gadgetshieldz அப்படின்ற ஒரு இதில் தான். ஓகேங்களா, அவங்களோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாத டிஸ்கவுண்ட் கோடும் கொடுக்குறேன். அந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பார்க்க நல்லா இருக்குது, நல்லா ப்ரீமியமாக இருக்குது. யூஸ் பண்ணதும் கொஞ்சம் கிரிப்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட மொபைல் மாடலுக்கு பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட மொபைல் மாடல் செலக்ட் பண்ணி ஸ்கின்னை ஆர்டர் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த டபுள் டேப் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்புல்ட்டாகவே வரும். பட் ஆண்ட்ராய்டுக்கு அப்படி இல்லை, சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணினா உங்களோட மொபைலில் 2 பெர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே எனேபிள் கெஸ்டர்னு இருக்கும், அதை ஆஃபில் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா அக்சசபிலிட்டி அப்படின்னு ஒன்று கேட்கும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு அந்த அக்சசபிலிட்டியை கிளிக் பண்ணி அந்த பெர்மிஷன்ஸ்க்கு ஜஸ்ட்டு ஆஃபில் இருந்தால் ஆன் மட்டும் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பேக் வந்துடுங்க. ஸோ டிசேபிள் பேட்டரி ஆப்டிமைசேஷன் ஒரு பர்மிஷன் இருக்கும், அதையும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அலோ கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், 2 பெர்மிஷன் தான். செட்டப்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கெஸ்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட், லான்ச் அசிஸ்டன்ட் அது மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆட் ஆக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க க்ரீன் கலர். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் லான்ச்னு ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த லான்ச்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மேலே டாப்பில் லான்ச் ஆப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ வாட்ஸ்அப் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், ஏதாவது ஒரு ஆப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூடியூப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் முக்கியமான செட்டப்பே. இந்த லான்ச் ஆப் பக்கத்தில் 2 கோடு மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி டாப்பில் வந்து வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ எதுக்கு டாப்பில் வைக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த இது தான் ஒர்க் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம டபுள் டேப் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, டபுள் டேப் பண்ணால் யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம யூடியூப் அப்ளிகேஷன் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ யூடியூப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அகைன் நான் கிளிக் பண்ணி நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். அகைன் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே நம்ம அந்த லான்ச் ஆப் இருந்துச்சு இல்லை, ஸோ ஆப் வந்து செலக்ட் பண்ணோம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். ஜஸ்ட் அந்த 2 கோடு இருக்கும்ல, அதை வந்து கிளிக் பண்ணி டாப்பில் எடுத்து போய் விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எப்படி எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள். ஜஸ்ட்டு டபுள் டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருக்கலாம் லைவாக. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் ஆகட்டும், தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் மூலிமா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பேக் சைடில் டபுள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இது மாதிரிலாம் எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேங்க்ஸ் வீடியோ. சியர்ஸ் கைஸ்.